வணக்கம் மக்களே. தமிழகத்துக்கு இன்னைக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அது காரணம் கரூரில் நடந்த அந்த துயரில் சிக்கி 39 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் பலர் சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. சரி, இதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் விஜயா இல்லை கவர்மெண்ட்டா இல்லை மக்களா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டாம்பர்ட் அப்படின்ட்டு எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் போடுறாங்க இல்லையா, எல்லா சோஷியல் மீடியாலும் போடுறாங்க இல்லையா. அந்த ஸ்டாம்பர்ட்னா என்ன, அது நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பேசிடலாம். அதன் பிறகு இதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாங்க. இந்த ஸ்டாம்பர்ட் ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம், ஒரு நிறைய மக்கள் ஒரே இடத்தை நோக்கி ஓடும்போது இல்லை ஒரே இடத்தை நோக்கி நகரும் போது அங்கே ஒரு அன்ஃபேரான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. லைக் அவங்களுக்கு அந்த காற்று வசதி சரியாக போகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க அப்நார்மல் ஆகிற விஷயமா இருக்கட்டும், மயக்கம் அடைகிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். இதுதான் ஸ்டாம்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று நடந்ததும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தாங்க. அது காரணம் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தினால காலையிலேருந்து மக்கள் அங்கே கூடி இருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 10,000 பேர்லேருந்து 15,000 பேர் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஒரு சாலை அப்படின்றது. ஆனால் நேற்று வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே ஒன்று கூடி இருக்காங்க விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ விஜய் அவர்களுடைய வாகனம் வர நேரம் ஆக ஆக அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்றது அதிகமாகிட்டே இருந்திருக்குங்க. ஸோ அங்கே நகரத்துக்கு கூட வழி இல்லாமல் மக்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ விஜயோட பிரச்சார வாகனம் வருது. பிரச்சார வாகனம் வரும்போதே விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு சிலர் மயக்கம் போடுறாங்க. தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில். அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு போகுது. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, விஜயோட வாகனம் வருது. ஸோ விஜயை முன்னாடி இருந்து பார்க்கணும் அப்படின்றதுனால பின்னாடி இருந்த எல்லா கூட்டமும் முன்னோக்கி வர ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸோ விஜய் முன்னாடி இருந்து பேசுறாரு. ஸோ விஜயை பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த வண்டிக்கு பின்னாடி இருந்த கூட்டம் எல்லாமே முன்னோக்கி வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, அங்கேருந்து வர ஒரு கூட்டமும் சேரும் போது அந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஏற்படுதுங்க. ஸோ விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்கமானதுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். எல்லாருமே முன்னாடி விஜயை பார்க்கணும் அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே முன்னாடி வராங்க. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் விஜயை பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கை காட்டுவார், அதை நம்ம பார்க்கலாம், இல்லை விஜய் அவர்களை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பின்னாடி இருந்த மொத்த கூட்டமும் முன்னாடி வருது. ஆல்ரெடி இருக்க கூட்டமே விஜய் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பக்கம் மூவ் ஆகுறாங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்த கூட்டமும் ஒரு சேர முன்னாடி வருது. ஸோ அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க, ஒருத்தர் அது மேலே விழுறாங்க. அதன் காரணமாக அங்கே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஸோ அந்த ஒரு நெருக்கடியான சூழலில் பல குழந்தைகள், பெண்கள், வயதானவர்களால் மூச்சு விட முடியல. அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. அங்கே இருந்தவங்களாலையும் அங்கேருந்து வெளில போக முடியல. ஸோ இதுதான் இந்த ஒரு மாஸ் கொலாப்ஸ்க்கான ஒரு மேஜர் ரீசன். இதில் இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி இது ஒரு இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ இதுதான் அந்த ஸ்டாம்பர்ட் அப்படின்ற ஒரு விஷயம்ங்க. சரி, இப்போது இது யார் மீது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் 60,000 பேர் திரள்வாங்க அப்படின்ற அந்த ஒரு இடம் தான் நாங்கள் கேட்டோம். அவங்க காவல்துறையிட்ட கொடுத்த கடிதம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க 60,000 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 10,000 பேராச்சும் மினிமம் வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இடத்த கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு 2 இடத்த தேர்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல்துறை கொடுத்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்குது, எங்களுக்கு போதிய வசதிகள் இல்லை அப்படின்ட்டு தாவேகாவினர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் இதுக்கு காரணம். ஸோ அவர் திட்டமிட்டபடி சீக்கிரமாக வந்திருந்தார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் வர லேட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்றது இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை இதை அனலைஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, அதை நம்ம கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் வருவாங்க, ஒருவேளை கூட்டம் அதிகமாச்சு அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நபர்களை அவங்க தடுத்து நிறுத்தியிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கலாம். இல்லை உளவுத்துறை மூலம் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் மக்கள் ஒரு சைடு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி
மக்கள் அந்த இடத்துல வந்து கட்டுப்பாடோட இருந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய பார்வை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏர் ஷோலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு. நம்ம ஆர்சிபியோட கொண்டாட்டத்தின் போதுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி இருக்கும் போதும் ஒரு நடிகரோ தலைவரோ யாராக இருந்தாலுமே அவங்க அறிவுறுத்தியும் ஏன் அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேர் வரீங்க அப்படின்றத தெரியல. அது நீங்கள் விஜயோட ஸ்பீச்சை நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துருக்கலாம், இல்லை வந்து எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் குழந்தைங்க, வயசானவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த ஒரு ஆர்வ மிகுதினால நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய துயராக மாறி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து யோசித்து பார்க்கணுங்க. ஏன்னா காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது, தாவேகா சார்பில் அறிவுறுத்தப்பட்டது, அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அங்கே ஏன் கூடணும் அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க எழுது. வீட்டில் உட்காந்து பார்த்தலாம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி இது அரசு மீது குறையா இல்லை வந்து விஜய் அவர்கள் மீது குறையா, எல்லாத்தையும் தாண்டி மக்கள் விழிப்போடு இருந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குங்க. உயிரிழந்தவங்களுக்கு என்னுடைய சார்பில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி சிகிச்சை பெற்று வரவங்க சீக்கிரமாக வந்து குணமடையணும் அப்படின்றதையும் நான் வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதையே கடைசியாக இருக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து வேண்டிக்கிறேன். மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க்யூ.